உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இஸ்ரேல் மேல் 7/10/2023 ஹமாஸ் போராளிகள் போர் தொடுக்கிறார்கள். ஒரே நாளில் 1200க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் மரணம் அடைகிறார்கள். 250க்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை ஹமாஸ் போராளிகள் பனை கையகப்படுத்தி செல்கிறார்கள். நடக்கிறது 7/10/2023. 8/10/2023 ஹமாஸ் போராளி மேல், காசா நகரத்தின் மேல் இஸ்ரேல் போர் தொடுக்கிறது, தொடர்ந்து போர் தொடுக்கிறது. காரணம், ஹமாஸ் போராளிகள் பாலஸ்தீன ஜனங்களுக்கிடையே வசமாக இருக்கிறார்கள். பெரிய கட்டடம் இருக்கும், கட்டடத்தில் பதுங்குழி அமைச்சு உள்ள இருக்கிறாங்க. அதனால தான் அங்கே கொண்டு போடுறாங்க இஸ்ரேல் ராணுவம். ஆனால் ஹமாஸ் போராளிகள் பதுங்குழி புந்து தப்பிச்சுக்கிறாங்க. பாதிக்கப்படுது பாலஸ்தீன மக்கள். இதுவரை போர் நடந்து கொண்டு இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் 20/1/2025 டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் பதவியேற்றார். அதற்கு முன்பாக 19/1/2025 அன்று இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தற்காலிகமாக நிறுத்தம் ஏற்பட்டது, சீஸ்ஃபயர் ஏற்பட்டது. திரும்ப 18/3/2025 அன்று மறுபடியும் போர ஆரம்பித்து இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இதுவரை பாலஸ்தீன மக்கள் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் 1200 பேருக்கு தான் மரணமடைந்திருக்கிறார்கள். கிராமத்தில் வார்த்தை சொல்வார்கள், நெல் பூசை கொடுத்து கல் பூசை வாங்காதுன்னு சொல்லுவாங்க. அம்மா நெல்லை வச்சு அது வறண்டால காயப்பட்டிருப்பாங்க. அக்கா அந்த மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அக்கா என்ன பண்ணுவா, கொஞ்சம் நெல் எடுத்து தம்பி மேலே ஓங்கி எறிவா. அவனுக்கு கோவம் வந்துடும். பக்கத்தில் இருந்த கல் எடுத்து ஓங்காமல் அக்கா மேலே மண்டை உடஞ்சிரும். இதுதான் நெல் பூசை கொடுத்து கல் பூசை வாங்காதுன்னு அப்பா சொல்லுவார். அம்மா பாப்பா நெல் பூசை கொடுத்து கல் பூசை வாங்காதமான்னு சொல்லுவார். என்ன காரணம்னா, நெல்லை கொண்டு அக்கா எரிஞ்சானா லேசாக தம்பி மேலே போடும், காய ஏற்படாது. அவன் கோவத்தை கல்லை கொண்டு எரிஞ்சானா மண்டை உடஞ்சி போச்சு. அதே மாதிரி தான் சும்மா இருந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேலே ஹமாஸ் போராளிகள் 7/10/2023 போர் தொடுக்கிறாங்க. 1200 பேர் தான் மரணம் அடைஞ்சாங்க. ஆனால் இங்கே பாலஸ்தீன மக்கள் 50,000க்கும் மேற்பட்ட மக்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதுதான் பழமொழிக்கு பொருத்தமாக இருக்கும். இப்போதும் போர் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது அங்கே காசாவில் கட்டடங்கள் அனைத்தும் விழுந்து விட்டது, எல்லாமே தரமட்டமாகி விட்டது. இப்போ வாழ தகுதி இல்லாமல் இருக்குது. இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் சொல்கிறாரு, காசா நகரத்தில் உள்ள பாலஸ்தீன மக்கள் 12 லட்சம் பேரும் அந்த நகரத்தை விட்டு பக்கத்தில் உள்ள ஜோர்டானோ துருக்கியோ மற்ற நாடு போயிருங்க. நீங்கள் பக்கத்து நாடுகள்லாம் அந்த மக்கள்லாம் கூப்பிட்டு அரவணைச்சிக்கோங்க. நீங்கள் காசா நகரத்தில் மனிதர்கள் வாழ தகுதியற்ற நகரமாக இருக்கிறது. அந்த நகரத்தில் கண்ணி இருக்கிறது, குண்டுகள் புதைக்கப்பட்டு இருக்கிறது, மக்கள் வாழ முடியாது. எனவே நான் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணி பழுது பார்த்து மறுகட்டமைப்பு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது அமெரிக்க அதிபரின் ஆதிக்க எண்ணம், அவருடைய எண்ணம், திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் எண்ணம் என்ன என்பதை அவர் எனக்கு தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். காசா நகரத்தை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 13/3/2025 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். பாலஸ்தீனிய தேசம் பாலஸ்தீனியர்களுக்கு உரியது, அவர்களுக்கு நான் கொடுப்பேன். அமெரிக்க அதிபரின் எண்ணம் நிறைவேறாது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். இதன் விளக்கம் என்னவென்றால், பாலஸ்தீனிய தேசம் பாலஸ்தீனியர்களுக்கு உரியது, அவர்களுக்கே நான் கொடுப்பேன். கடவுள் வார்த்தை. கடவுள் யார்? ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள். இஸ்லாம் வணங்குகிற இறைவா அல்லாஹ், அவர்தான் கடவுள். கிறிஸ்துவ வணங்குகிற யெகோவா என்னும் நாமம் உண்ட தேவனாய கர்த்தரே, இயேசு கிறிஸ்து கூப்பிடுகிற பிதாவே தேவனே கர்த்தரே, அவர்தான் கடவுள். இந்துக்கள் வணங்குகிற தெய்வமே ஆண்டவரே, அவர்தான் கடவுள். அவர்தான் சொன்ன வார்த்தை, பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனியர்களுக்கு உரியது, அவர்களுக்கே நான் கொடுப்பேன். கடவுள் கொடுப்பாரு. அமெரிக்க அதிபர் எண்ணம் நிறைவேறாது. டொனால்ட் ட்ரம்ப் அதை நம்ம மறுகட்டமைப்பு செய்யப்படும் சொல்கிற எண்ணம் நிறைவேறாது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். அமெரிக்க அதிபருக்கு கெட்ட காலம் உறுதியானது. இது என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னோட கூடிய தீர்க்கதரிசனம். பொறுத்திருந்து பார்ப்போம். 29/3/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். பா
பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனர்களுக்கு உரியது. பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனர்களுக்கு உரியது. பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனர்களுக்கு உரியது. கொடுப்பேன் 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 நானே கொடுப்பேன். இதன் விளக்கம் என்னவென்றால், பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனியர்களுக்கு உரியது, பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனுக்கு உரியது 3 தடவை சொல்லியிருக்கிறாரு. இப்போ உறுதியாக சொல்றாரு, கொடுப்பேன் கொடுப்பேன் கொடுப்பேன், நானே கொடுப்பேன். கடவுள் தான் கொடுப்பேங்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் நினைச்ச மாதிரி யாரும் அங்கே உள்ள போக முடியாது. அந்த பாலஸ்தீன தேசம் காசா நகரம் பாலஸ்தீன மக்களுக்கு தான் உரியது. கடவுள் நானே கொடுப்பேன் என்று கூறியிருக்கிறார். 30/3/2025 என்று என்னிடம் இந்த தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ரேகா கண்ட துணை தும்மை கடந்தெடுத்து டங்கெடுத்து டிம்மோதட்ட திறமை ஓய் திவோது இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட தேசம் காசா நகரம் பழுது பார்க்கப்படும் காசா நகரம் பாலஸ்தீன ஜனங்களுக்கு என்னால் கொடுக்கப்படும். உறுதியானது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு இஸ்ரேல் தேசம் பாலஸ்தீன ஜனங்களுக்கு பாலஸ்தீன தேசம் உறுதியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்று என்ன கொடுக்கப்பட்ட தேசம் இஸ்ரேல் தேசம். காசா நகரம் பழுது பார்க்கப்படும். காசா நகரத்தை பழுது பார்க்கப்படும். யார் பார்ப்பாங்கன்னு தெரியாது. கடவுள் யாரும் அனுப்ப பார்ப்பாங்க. காசா நகரம் பாலஸ்தீன ஜனங்களுக்கு என்னால் கொடுக்கப்படும். காசா நகரத்தை பாலஸ்தீன ஜனங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்படும். உறுதியானது, எந்த மாற்றமும் இல்லை. போட்டிருந்து பாருங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு இஸ்ரேல் தேசம், பாலஸ்தீன ஜனங்களுக்கு பாலஸ்தீன தேசம். உறுதியானது. கடவுளுக்கு உறுதியாக இருக்காரு. இஸ்ரேல் நீங்கள் வாழ்றீங்களா, அது உங்களுக்கு தான் இஸ்ரேல் தேசம் தான். பாலஸ்தீன மக்கள் வாழ்றது பாலஸ்தீன தேசம். உறுதியானது கடவுளின் வார்த்தை. காசா நகரத்தை அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் நான் பழுது பார்ப்பேன், மறுகட்டமைப்பு செய்வேன்னு சொல்றாரு. அது அவருடைய எண்ணம், திட்டம். ஆனால் கடவுளுடைய திட்டம் என்னவென்றால், காசா நகரம் பழுது பார்க்கப்படும். யாராவது பழுது பார்க்கணும்னு தெரியாது. டொனால்டுமே பழுது பார்க்கப்படும். ஆனால் அங்கே வாசமாக வசிக்க போகிறது பாலஸ்தீன மக்கள் தான். காசா நகரத்தில் வசிக்க போகிறது பாலஸ்தீன மக்கள் தான். பாலஸ்தீன தேசம் பாலஸ்தீனருக்கு உரியது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு உரியது. யாரும் அடுத்த தேசத்துக்கு போகாதீங்க, அடுத்த ஜனங்களை வரைக்கும் அங்கே போய் குடிக்கணும்னு நினைக்காதீங்க, குடிக்க வேண்டும் என்று நினைக்காதீங்கன்னு கடவுள் சொல்றாரு. கடவுள் வார்த்தை நிறைவேறும். மாமல்லி நிம்மாட்டூர் யூடியூப் சேனலில் 2020 நான் போடுற அனைத்து வார்த்தைகளும் கடவுள் இடம் கூடிய ஒரு திருக்க தரிசனம். கடவுளுக்கு என்னிடம் கூடிய திருக்க தரிசனம். கடவுளாக எனக்குள்ளாக இறங்கி என் மூலமாக கடவுளாக பேசக்கூடிய வார்த்தைகள் தான் திருக்க தரிசனம். நான் பேச கிடையாது, அந்த திருக்க தரிசனம் தான். இதைத்தான் மாமல்லி நிம்மாட்டூர் யூடியூப் ஒளிபரப்பு கொண்டு இருக்கிறேன். பாருங்கள். உலகத்தின் அதிபதியை பற்றியும், பரமண்டலத்தை பற்றியும், கடவுளை பற்றியும், இயேசு பற்றியும், பசுவாவி பற்றியும், இன்னும் உலகத்தில் அனைத்து அமெரிக்க அதிபர், ரஷ்ய அதிபர் எல்லாரை பற்றியும் கடவுளிடம் கூடிய திருக்க தரிசனங்களை உலக ஜனங்களை தெரிந்து கொள்ள மாமனிதன் நிம்மாற்றோர் யூடியூப் சேனல் ஒளிபரப்பு போட்டு வருகிறேன். தயவுசெய்து மாமனிதன் நிம்மாற்றோர் யூடியூப் சேனல் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.